இது வேலுமணி சிவி சண்முகம் எதிர்பார்க்காத ஒரு முடிவு. அவங்க எய்ம் பண்ணி வந்தது என்ன அப்படின்னு சொன்னா, இனி எடப்பாடியினுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு, அவருடைய ஆட்டம் முடிந்து போய்விட்டது. 10 தோல்வியிலிருந்து 11 தோல்விக்கு கொண்டு போயிட்டார். நம்ம திமுக எதிர்ப்பு சாம்பியனா விஜயும் தாவேகாவும் வந்துட்டதுனால அந்த ரோலும் நீங்க ஆற்ற முடியல அப்படின்னு ஆகிப்போச்சு. வாய்ப்புகள் என்ன? ஒன்று தாவேகால சேரணும், பிஜேபியில் சேரணும், திமுகவில் சேரணும். தேர்தலுக்கு முன்னாடியே ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன், ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் இவர்களெல்லாம் திமுகவில் சேர்ந்திருக்காங்க. பலரும் சொன்னது போல இந்த தேர்தல் தோல்வி என்பது அதிமுகவினுடைய அழிவை துரிதமாகும். ஏன் நம்ம 10 வருஷமாக நம்ம ஆட்சியில் இல்லை, 5 வருஷமாக இல்லை, தாவேகாயதையும் சேர்த்துட்டிங்கன்னா 10 வருஷமாக நம்ம இல்லைன்ற மாதிரி ஆயிரும். அதற்கு நம்ம விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டு அதன் மூலம் அமைச்சராகி நம்ம இது வரைக்கும் செலவழித்தது நீ செலவழிக்க வேண்டியது நல்ல இருக்கிறத விட இன்னும் அதிகப்படுத்துறதெல்லாம் செய்யலாமே. சிபிஎம், விசிகா, அடுத்தது காங்கிரஸ், இவங்கெல்லாம் ஏதோ பெரிய கொள்கை சிங்கங்கள் போல தாவேகாவை வழிநடத்துது, கண்டிஷன் போடுறது, இதெல்லாம் அவங்க செய்ய முடியாது. நாங்கள் இனிமேல் மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொன்னா பண்ணா பண்ணிக்கோ ஓட்டெல்லாம் எனக்கு வந்துருச்சு. ஆமா, எனக்கு ஆல்ரெடி 118 இருக்கு, நீ ஆணி புடுங்கினா என்ன புடுங்காட்டி என்ன, ஒண்ணு எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு விஜய் இன்னும் கெத்தா ரீல்ஸ் போடலாம். அதனால இது 2 தரப்புக்கும் ஆதாயம். நேத்து முதலமைச்சர் தொகுதியில போதையை போட்டுட்டு 9 பேர் 12 காரு ஆட்டோக்களை கண்ணாடிகளை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு முழுக்க ஒரு 25 கொலைகள், ஒரு 4 இரட்டை கொலைகள். புதுக்கோட்டையில மாற்றுத்திறனாளியான ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை கார்ல கொண்டு போய் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. மெரினா கடற்கரையில மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அந்த கொடுமை நடந்திருக்குது. திருவண்ணாமலையில ஓடுற லாரியில ஒரு சிறுமியை அந்த கொடுமை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு விழுப்புரத்துல ஒன்று நடந்ததா செய்தி வந்திருக்கிறது. தேர்தலுக்கு முன்னாடி விஜயோ அவங்க கட்சிக்காரங்களோ எவ்வளவு ஆவேசமா பேசினாங்க. இப்ப கீர்த்தனான்னு அந்த அமைச்சர் இருக்காங்களே, தொழில்துறை அமைச்சர், அந்த அம்மா ஆவேசமாக பேசுது, அப்படியே கத்துது. அதை பார்த்தா இவங்க தான் சாந்த சொரூபியா அமைச்சரா பதவியேற்றாங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு அந்நியன் மோட்ல பேசுறாங்க. இப்ப நீ ஆட்சியில இருக்கிறீங்க, மின்சாரத்துறை அமைச்சர்னு ஒன்று போட்டுட்டீங்க, சட்டம் ஒழுங்கு, மகளிர், குழந்தை நலன்லாம் விஜய்கிட்ட இருக்கு. அப்ப மின்வெட்டுக்காக ரோட்டுக்கு வர்றவங்களும் சரி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக தாவேக ஆட்சியை கேள்வி கேட்கிறவங்களும் சரி, அவங்களே நீங்க மாற்ற முடியாது. அவங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க தான் காரணம்னு சொல்லி. அதனால நீங்க சொல்றது போல இன்ஸ்டாலையோ மற்ற சமூக வலைத்தளங்களையோ இப்ப ஆன்டி டிவிகே வேவ், தாவேகா எதிர்ப்பு அலை என்பது பிரம்மாண்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த அலையில் இவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த ஃபேக் நரேட்டிவ், பொய் செய்திகள் என்பது கண்டிப்பாக அடிக்கும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநேரி உலகன். இன்றைய நம்ம சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். அரசியல் திடீர்னு ஒரு 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 மாற்றத்துக்கு தயாராக இருக்குதுங்கிற மாதிரி தெரியுது. அதிமுகவிலிருந்து ஒரு 3 MLAக்கள் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா அவங்களுக்கு சால்வெல்லாம் போட்டு வரவேற்கிறாரு. எஸ்பி வேலுமணி டீம்ல இருந்து ஒரு 3 பேர் குறைஞ்சிருக்கிறாங்க. என்ன திடீர்னு ஒரு 3 பேர் ராஜினாமா பண்றாங்க? இந்த ட்ரெண்ட் தொடருமா அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. இந்த மாதிரி எஸ்பி வேலுமணி கூட இருக்கிறவங்க எல்லாம் மொத்தமா ராஜினாமா பண்ணிட்டு டிவிக்கில பேசுவாங்க, விசில்ல நிப்பாங்கிற மாதிரியான பேச்சுகள் வருது. எப்படி பார்க்கிறீங்க? கண்டிப்பா இந்த ட்ரெண்ட் தொடரும். சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி டீம் ஒரு ஆரம்பத்துல 25 MLA, 30 MLA, அவங்க எய்ம் பண்ணது 32, 33. அப்படி 2/3 கொண்டு வந்துட்டா கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க முடியாது. கட்சியவே கேப்சர் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் ட்ரை பண்ணாங்க. அதை விஜயும் அதை என்டார்ஸ் பண்ணி அவங்க நேரா போய் பார்த்து அவங்களுக்கு பொன்னாடையெல்லாம் போத்தி அவங்க பூங்கத்தெல்லாம் கொடுத்து லிமோரோஸ் எல்லாம் இருக்காங்க அதுல. அப்ப என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு 5-6 மினிஸ்டர் கொடுத்துட்டு இவங்க ஆதரவை ஏற்றுக்கொள்வது அப்படின்ற நிலைமை இருந்தது. அப்புறம் இல்லை, இது கட்சி தாவல் தடை சட்டம் அப்ளை ஆகிறதுக்கு எல்லா முகாந்திரமும் இருக்கு, குதிரை பேரம் அதெல்லாம் சேர்ந்துக்கும், இது சபாநாயகர் இவங்களுக்கு ஃபேவரா முடிவெடுத்தாலும் நீதிமன்றத்தில் இதை மாற்ற முடியும், இவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும், இப்படிலாம் ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. அடுத்ததாக இவங்களுடைய கிளீன் இமேஜ், இப்போதான் பதவிக்கு வந்திருக்காங்க,
அந்த க்ளீன் இமேஜ் அடி வாங்கிறோம். இவங்க எல்லாம் ஊழல் செய்த அமைச்சர்கள், ஊழல் வழக்குகள் இருக்கு, இந்த பிரச்சனையும் இருந்தது. இது இல்லாமல் சிபிஎம் சிபிஐ விசிகே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இல்லையா? ஆமா, அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதிமுக ஆதரவு கொடுத்தா நாங்கள் வந்து பரிசீலிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இதையெல்லாம் சேர்த்து பார்த்து விஜய் வந்து அவங்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கலாம். இது வேலுமணி சிவி சண்முகம் எதிர்பார்க்காத ஒரு முடிவு. அவங்க எய்ம் பண்ணி வந்தது என்ன அப்படின்னு சொன்னால், இனி எடப்பாடியினுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு, அவருடைய ஆட்டம் முடிந்து போய்விட்டது. 10 தோல்வியிலேருந்து 11 தோல்விக்கு கொண்டு போயிட்டாரு. முன்னையாவது எதிர்கட்சியாவது இருந்தாங்க 21 தேர்தலில், 26ல் எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இன்னொரு திமுக ஆளுங்கட்சியா இருந்தா அதிமுக எதிர்கட்சி, அப்போ திமுக எதிர்ப்புங்கிற ஒரு ரெலவெண்ட் இருந்தது. அதுவும் இல்லை. ஆமாம், திமுக எதிர்ப்பு சாம்பியனா விஜயும் தாவேகாவும் வந்துட்டதுனால அந்த ரோலும் நீங்கள் ஆற்ற முடியலை அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? ஒன்று தாவேகாவில் சேரணும், பிஜேபியில் சேரணும், திமுகவில் சேரணும். தேர்தலுக்கு முன்னாடியே ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன், ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் இவர்களெல்லாம் திமுகவில் சேர்ந்திருக்காங்க. பலரும் சொன்னது போல இந்த தேர்தல் தோல்வி என்பது அதிமுகவினுடைய அழிவை துரிதமாகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதனால இவங்க என்ன பண்ணாங்க, வேலுமணி சண்முகம் டீம், ஏன் நம்ம வந்து 10 வருஷமாக நம்ம ஆட்சியில் இல்லை, 5 வருஷமாக இல்லை, தாவேகாயதையும் சேர்த்துட்டிங்கன்னா 10 வருஷமாக நம்ம இல்லைன்ற மாதிரி ஆயிரும். அதற்கு நம்ம விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டு அதன் மூலம் அமைச்சராகி நம்ம இது வரைக்கும் செலவழித்தது நீ செலவழிக்க வேண்டியது நல்ல இருக்கிறத விட இன்னும் அதிகப்படுத்துறதெல்லாம் செய்யலாமே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணுறாங்க. அமைச்சர் பதவி கிடைக்கும், டெண்டர் கிடைக்கும். அப்படி அது எல்லாம் அனுபவசாலிகள், எல்லாருமே 50 ஆண்டு அனுபவம் உள்ளவர்கள் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை. இது எடப்பாடியினுடைய ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய சாணக்கியத்தனத்தினால இது நடக்கலை. விஜய் தரப்பு இவங்க வேணாம் அப்படின்றத முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது திரும்பவும் எடப்பாடியோட போய் சேர்ந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ராகுல் காந்தி சொன்னாருன்னு ஒரு பேச்சு ஒன்று இருக்குது. அவங்கள உள்ள சேர்த்துருங்க, அவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவிகள் கொடுங்க, ஆதரவு பெற்றுங்க. கேஸ் நடந்தது அப்படின்னு சொன்னால் அது ரீஎலெக்ஷனுங்கிற மாதிரி வரும். அவங்கள டிவிகேல சேர்த்து விசில் சின்னத்தில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுக்கலாம். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரும்பான்மையும் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு ஐடியாவையும் சொன்னதாகவும் சொல்றாங்க. அந்த ஐடியா தான் இப்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு தெரியல. அதிமுக எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் விஜயும் வேணான்னு சொல்லிட்டாரு. எடப்பாடியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. எடப்பாடிகிட்ட போய் மீண்டும் சேருவதனால ஒன்றும் பலனும் இல்லை. அதுக்கு என்ன செய்யலாம், இருக்கிற எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு தாவேகால சேர்ந்துட்டு இடைத்தேர்தலில் அதே இதில் விசில் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று விட்டால் நம்ம ஒரு ஆளுங்கட்சியில் நம்ம போய் சேர முடியும். எதிர்காலத்தில் அமைச்சர் பதவி கிடைத்தாலும் கிடைக்கலாம், இல்லைனாலும் ஆளுங்கட்சின்ற முறையில் டெண்டர் இந்த மாதிரி பல உங்களுக்கு சம்பாதிப்பதற்கு, வருமானம் சுருட்டுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இதை எய்ம் பண்ணி அந்த 3 எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ணிவிட்டு சபாநாயகர்கிட்ட கடிதத்தை கொடுத்துட்டு கொடுத்த கையோட நேராக ஒரு பொன்னாடையெல்லாம் வாங்கிட்டு போய் ஆதவர்ஜுனாவுக்கு பொன்னாடை போர்த்திருக்காங்க. இப்போ ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் வந்து ஆதவர்ஜுனாவை தான் போல இருக்கு. சரி, அவர் வந்து பொம்மை முதலமைச்சர் மாதிரி இருக்காரு. விஜய் மட்டும் போட்டுட்டு இருக்காரு. ஆமா, அப்படி போய் சேர்ந்திருக்காங்க. அதனால இந்த ட்ரெண்ட் வந்து தொடருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் டீம்ல இருக்கிற 17 எம்எல்ஏக்கள்ல அதுல இன்னும் சிலர் வந்து வரலாம். ஏன் வேலுமணி சிவி சண்முகமே ரிசைன் பண்ணிட்டு நான் எதுக்கு கட்சி தாவல் தடை சட்டத்துல நீதிமன்றத்துல போய் எனக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நானே ரிசைன் பண்ணிட்டு வந்து தாவேக்கால சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு கூட அவங்க அதிரடியாக முடிவெடுக்கலாம். ஒரு கால் அவங்க எல்லாம் இல்ல, ஏன்னா எஸ்பி வேலுமணி பிஜேபியோட ஆளு, பிஜேபியினுடைய ஆலோசனையின் பேரில் தான் எதா இருந்தாலும் செயல்படுவார். அந்த கருத்தை வைத்து பரிசீலித்து பார்த்தா அவங்க வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, ரிசைன் பண்ணிட்டு சேர்ந்துடலாம். அப்போ ராகுல் காந்தி சொன்னதான் நீங்கள் சொன்ன ஐடியாவின்படி இவங்க ஒரு 10-20 பேர் ரிசைன் பண்ணிட்டு இங்கே வராங்கன்னு வச்சுங்க. ஏன் எடப்பாடி அணியிலேருந்து கூட வரலாம். எடப்பாடி அணியிலேருந்து கூட இது நல்லா இருக்கு இந்த ஐடியா, நீங்கள் அவங்க குரூப்பில் சேர்ந்தாதான் விஜய் முடியாதுன்ட்டாரு. ரிசைன் பண்ணிட்டு போய் திரும்ப விசில்ல நின்று வந்தால் நம்ம தாவேகா எம்எல்ஏன்னு வந்தால் ஆளுங்கட்சியில் சேர்ந்த மாதிரி இருக்கும், ஜோதியில் ஐக்கியமாயிடலான்னு அவங்களும் யோசிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் தரப்பு இதை கடுமையாக ஊக்குவிக்கும். ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இருக்கிறது 107 இல்லையா, திருச்சி கிழக்கு ரிசைன் பண்ணதுனால 107 தான் உங்களுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை. 11 வேணும். ஆமாம், இப்போ வந்து இப்போ இதிலே 4 சேர்த்தா 107 நாளும் 11.
மிச்சம் இருக்கிறது இன்னும் ஒரு 7. அழகா அது இன்னும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே. வந்து விட்டா சிபிஎம், விசிகா, அடுத்தது காங்கிரஸ், இவங்கெல்லாம் ஏதோ பெரிய கொள்கை சிங்கங்கள் போல தாவேகாவை வழிநடத்துது, கண்டிஷன் போடுறது, இதெல்லாம் அவங்க செய்ய முடியாது. நாங்கள் இனிமே மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொன்னா பண்ணிக்கோ பண்ணு ஓட்டெல்லாம் எனக்கு வந்துருச்சு. ஆமா, எனக்கு ஆல்ரெடி 118 இருக்கு, நீ ஆணி புடுங்கினா என்ன புடுங்காட்டி என்ன, ஒண்ணு எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு விஜய் வந்து இன்னும் கெத்தா ரீல்ஸ் போடலாம். அதனால இது 2 தரப்புக்கும் ஆதாயம். விஜய் தரப்புக்கு எம்எல்ஏக்கள் கிடைக்கும், இவங்க தரப்புக்கு ஆளுங்கட்சியில சேர்ந்து எதிர்காலத்தை பிரகாசமாக வருமானம் அதிகம் தரக்கூடிய தொழிலை வந்து தொடரலாம் அப்படின்ற முறையில் இருக்கும். ஆனால் விஜய் வந்து ஒரு டயலாக் பேசினார் இல்லையா, ஊழல் சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, திமுக தீய சக்தின்னு சொன்னார். இப்போ திமுக எதிர்கட்சியாக ஆக்டிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, அவங்க எதிர்கட்சியாக தங்களுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஊழல் சக்தியிலிருந்து இந்த எம்எல்ஏக்களை, அதுவும் இந்த பழந்தின்று கொட்டை போட்ட பெருச்சாளிகளை, இவங்களை கொண்டு வந்து இவர்கள் மூலமாகத்தான் தங்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையில வந்து விஜய் இருக்கிறாரு. அதனால அவர் ஊழல் சக்தின்னு தேர்தலுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் ஒரு பஞ்சு டயலாக் தான். உண்மையில அவருக்கு ஊழல் சக்திகிட்ட அவர் சரணடைந்து நீங்க ரிசைன் பண்ணிட்டு வாங்க, இப்போ இவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாமலாம் அது நடந்திருக்காது இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து நடக்குது, ரிசைன் பண்றாங்க, ஆலோசனை பார்க்குறாங்க, பொன்னாடை போத்துறாங்க, எல்லாம் அடுத்தடுத்த சீன் வந்து கரெக்டா நடக்குது. அதனால 2 பேரும் பேசி வச்சுட்டு செய்யறாங்க. ஏற்கனவே அதிமுக வெற்றி பெற்ற ஒரு இடத்துல மீண்டும் விசில் சின்னத்துல போய் நின்னா அது ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குதா? அந்த இடத்துல எடப்பாடி விட்டு கொடுத்துருவாரா? ரெட்டலை சின்னம் பலமாக இந்த அலையிலும் அடித்துட்டு போகாம ஜெயிச்ச தொகுதிகள் இது. அப்போ டிஎம்கே சும்மா இருக்காது, அவங்களும் போட்டு பார்க்கலான்னு உள்ள இறங்குவாங்க. சிலதுல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்குறேன். இது மே 4க்கு பின்னாடின்றதை நீங்க யோசிக்கணும். மே 4க்கு முன்னாடி வரைக்கும் விசில் வந்து இவ்வளவு ஜெயிக்க போகுது, ஒரு தனிப்பெருங்கட்சியா வரும் அப்படின்னு பெரும்பாலானோர் கணிக்கலை. அவங்க கணிப்புக்கு மாறாகத்தான் நடந்திருக்குது. பல பேர் என்ன சொன்னாங்க, இப்போ நீங்கள் தாவேகாவை ஆதரித்து அமைச்சரவை பதவியேற்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இல்லை அப்படின்னு சொன்னால் மீண்டும் ஒரு தேர்தல் வந்தால் விசில் வந்து ஸ்வீப் பண்ணிடும் அப்படி சொன்னாங்களா இல்லையா? அதனால் இப்போ திமுக உள்ளிட்டு புறக்கணிப்பதற்கு என்ன காரணம்? உடனடியாக ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. இது ஒரு பாயிண்ட். இப்போ விஜய் வந்து 107 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, 108 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, பல இடங்களில் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. கோவையில் வந்து அதிமுகவை காலி பண்ணிட்டாங்க, சென்னை வட தமிழகத்தில் திமுகவை காலி பண்ணிட்டாங்க. இப்படி அவங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. 35% வாக்குகளையும் வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது 2வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாடு முழுவதும் 233 தொகுதிகளில் விஜய் நின்ன போது மக்கள் அனைவரும் வேட்பாளர்களை பார்த்து போடலை. விஜயோட ஆளு நிற்கிறாங்க, அவங்களுடைய சின்னம் விசில், அந்த விசிலை பார்த்து தான் போட்டாங்களே தவிர, நீங்கள் வெற்றி பெற்ற தொகுதிகளில் போய் உங்களுடைய வேட்பாளர் யாருன்னு கேட்டால் 100ல் ஒரு 99 மக்களுக்கு பேரே தெரியாது, நம்ம எம்எல்ஏ யாருன்னே தெரியாது. இதுதான் நிலைமை. அதனால் இந்த அலையை மீறி அதிமுக ஜெயிச்சிருந்தாலும் இப்போ இந்த போஸ்ட் எலெக்ஷன் இந்த பீரியட்ல விஜயனுடைய செல்வாக்கெல்லாம் வந்த பிறகு விஜயோட கட்சியோட கண்ணோட்டம் என்னவா இருக்குன்னா, நம்ம வந்து அடிச்சு தூக்கிடலாம் அப்படின்ற முறையில் அவங்க செய்வாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அது 3வது இடத்துக்கு போயிருச்சு, எதிர்கட்சியும் இல்லை. அடுத்தது எடப்பாடி மட்டும் அப்பப்போது அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு. அவரு உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய உட்கட்சி சண்டைகளை பஞ்சாயத்து பண்றதுலேயே அவருடைய நேரம் அதிகமாக போயிட்டு இருக்கும்போது இதுக்கு ஈடு கொடுத்து ஃபைட் பண்ண முடியாது. ஒரு கால் திமுக ஃபைட் பண்ணி இப்போ இந்த 15 நாட்களில் சட்டம் ஒழுங்கு, கொலைகள், ரேப்பு இதை வைத்து கொண்டு அவர்கள் தாவேகாவை கடுமையாக எடுத்து அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் அவங்க ஒரு ஃபைட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதிமுகவுக்கு இல்லை. அதனால் அதிமுக எம்எல்ஏக்களுடைய லாஜிக் படியும் விஜயோட லாஜிக் படியும் மீண்டும் நம்ம அவர்களை தேர்தலில் நிற்க வைத்தால் விசில் சின்னத்தில் அவர்களை ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு உறுதியாக அவங்க நம்புவாங்க. ஆனால் இன்னொரு ட்ரெண்ட் ஒன்று பேசப்படுது. இந்த ஆட்சிக்கு வந்த 10 நாளில் அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க எதில் ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறாங்களோ, இன்ஸ்டாகிராமு, அந்த வீடியோஸு, இன்ஃப்ளூயன்சர், இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அதுக்குள்ளேயே வந்து திடீர்னு ஒரு மாற்றம் நடக்குது. திடீர்னு டிவிக்கு எதிரான வீடியோஸ் வந்து நிறைய வருது. யாருன்னே தெரியல, புதுசாக நிறைய பேர் இளைஞர்கள் வந்து உள்ளே வர்றாங்க, கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க.
படித்தவர்களாக இருக்கிறாங்க. வெறும் கோபத்தில் பேசாமல் டீட்டெயில்ஸ் வச்சு பேசுகிறாங்க. டிவிகேக்கு நெகட்டிவ் இமேஜ் உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதும் சொல்கிறாங்க. கிரவுண்டில் கரண்ட் கட் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் நிறைய அந்த ஒரு கோவையில் அந்த மாணவி இறந்தது, அதில் கூட நிறைய சர்ச்சைகள் இருக்குது. அவங்க அம்மாவுக்கு தெரியாமலே அந்த பாடியை போய் எரிச்சிட்டாங்க அப்படின்றதெல்லாம் போகுது. பக்கத்து வீட்டு லேடியை வச்சு வீடியோ போட்டு அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதுவும் நெகட்டிவாக மாறுது. இதெல்லாம் சேர்ந்து விஜய்க்கு அல்லது டிவிகேக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் உருவாகாதான்? கண்டிப்பாக உருவாகும். இந்த நீங்கள் அவர் மே 10 பதவியேற்றார், இன்னைக்கு தேதி 25. இந்த 15 நாட்கள்லேயே தாவேகாவும் விஜயோட இமேஜ் என்பது கணிசமாக அடி வாங்கியிருக்குது. முதல் விஷயம், சென்னையில் பெரம்பூர், அவர் ஜெயிச்ச பெரம்பூர் தொகுதி உள்ளிட்டு சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் பல தொகுதிகளில் மின்வெட்டு. மக்கள் இரவு சாலை மறியல் பண்றாங்க, இபி ஆபீஸை முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க, நள்ளிரவுல போராட்டம் நடத்துறாங்க. இதற்கு நிர்மல்குமார் மின்சாரத்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்றாரு? இது திமுகவின் சதின்னு முதல்ல சொன்னாரு. அடுத்தது மின்சார ஊழியர்கள்ல 90% நல்லவங்க, ஆனா ஒரு சில கருப்பாடுகள் இருக்கிறாங்க, அவங்க தான் இந்த மின்வெட்டுக்கு காரணம், அவங்களெல்லாம் பார்த்து நடவடிக்கை எடுத்துட்டா மின்வெட்டு சரியாயிரும் இப்படின்னு அடிச்சு விட்டாரு. ஆனா எடுத்துக்க வேண்டியதானே, கருப்பாடுகள் மேல் நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு யார் சொன்னால்? உங்களுக்கு தான் ஆள் தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அது குறைந்த பாடு இல்லை, இன்னும் அந்த போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்குது. இதில் ஒரு நல்ல கெட்ட பேரை வாங்கிட்டாங்க. நீங்கள் ஞாபகம் இருக்குன்னா 2011 தேர்தலில் திமுக தோற்றுறதுக்கு முக்கியமான காரணம் மின்வெட்டு. அப்போ கடுமையான மின்வெட்டை தமிழ்நாடு சந்தித்தது. சரி, இப்போ பழைய மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் அதிகாரிகளை கூட்டி ஒரு கூட்டம் நடத்தி இந்த மின்வெட்டை எப்படி சரி செய்யலான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆலோசனையை கொடுப்பாங்க. இது எளிதில் சரி செய்ய வேண்டிய பிரச்சனை தான். அப்போ ஏன் இதை சரி செய்ய முடியவில்லை? அப்போ இவர்கள் டெண்டர்களை ரத்து செஞ்சுருக்காங்க, ஏற்கனவே வாங்கிக்கிட்டு இருந்தது வேணான்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிஜேபி பல மாநிலங்களில் மின்சாரத்தை தனியார் மயமாக்கியிருக்கு இல்லையா, அதனுடைய விநியோகம் உட்பட. அப்படி தனியார் மயமாக்குவதற்கான ஒரு முயற்சியில் இருக்கிறாங்களான்னு பல சந்தேகங்கள் நமக்கு வருகிறது. அப்படிலாம் சொல்கிறாங்களே, இந்த சந்தேகம் நமக்கு இருக்குது. அதுக்காக கிரவுண்டை தயார் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஆனால் எது எப்படியோ மின்சாரம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு சென்னையில் அது பிரச்சனை. இவ்வளவு சுட்டரிக்கும் வெயில் காலத்தில் ஒரு ஃபேனோ ஏசியோ இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாதுங்கும் போது அது மக்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இது ஒரு கெட்ட பேர், சரியாக பயங்கரமான ஒரு அடின்னே சொல்லலாம். அடுத்தது தாவேகாவினுடைய இந்த ரவுடித்தனம், ஆய்வு பண்ணின்னு போய் அங்கே ரீல்ஸ் எடுக்கிறது. அடுத்தது இந்த வேலூரில் செங்கல் சூளையில் 1 லட்சம் மாமூல் கேட்டார் இல்லையா. இன்னைக்கு செய்தி என்னன்னா, அந்த செங்கல் சூளை உரிமையாளர்கள், தொழிலாளர்கள், பொதுமக்கள்லாம் சேர்ந்து பல நூற்றுக்கணக்கான சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த மாமூல் கேட்ட தாவேகா நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் எப்படி பார்க்க முடியும்? இது தமிழ்நாடு முழுக்க ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும். டாஸ்மாக் ஊழியர்கள் இன்னைக்கு சென்னையில் ஸ்ட்ரைக்கு, எல்லாம் டாஸ்மாக் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி அவங்க ஸ்ட்ரைக்கு. டாஸ்மாக் அமைச்சரே சொல்லிட்டாரு, 10 ரூபா அதிகம் வாங்குறத ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒரு தலைமுறை மாற்றத்தில் தான் செய்ய முடியும். அப்போ விஜய் கரூரில் 41 பேர் இறந்துட்டு இருக்கும்போது இந்த பாட்டு தானே பாடினாரு, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கும் அதே பாட்டை விஜய் அதே நம்ம திரும்ப எடுத்து போட்டாலும் அதே நிலைமை தான். இவர்கள் அந்த 10 ரூபா இல்லை 20 ரூபா ஆயிடுச்சுன்றாங்க. அதை ஒன்றும் நீங்கள் செய்ய முடியாதுன்னு. அப்போ அதில் ஒரு கெட்ட பேர். அடுத்ததாக பெரம்பூரில் நினைக்கிறேன், நேற்று முதலமைச்சர் தொகுதியில் போதையை போட்டுட்டு ஒரு 9 பேர் 12 காரு ஆட்டோக்களை கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியிருக்காங்க. இப்போ அது ஒன்று நடந்திருக்கு. அடுத்தது தமிழ்நாடு முழுக்க ஒரு 25 கொலைகள், ஒரு 4 இரட்டை கொலைகள், ஒரு 10-15 ரேப்புன்றது கொடூரமாக நடந்திருக்கு. இப்போ கோவையில் அந்த சின்ன குழந்தைய அதை மிக கொடுமையாக அந்த சம்பவத்தை குற்றவாளிகள் நடத்தியிருக்காங்க. புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளியான ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை காரில் கொண்டு போய் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. மெரினா கடற்கரையில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அந்த கொடுமை நடந்திருக்குது. திருவண்ணாமலையில் ஓடுற லாரியில் ஒரு சிறுமியை அந்த கொடுமை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி விழுப்புரத்தில் ஒன்று நடந்ததா செய்தி வந்திருக்கிறது. அப்போ தேர்தலுக்கு முன்னாடி விஜயோ அவங்க கட்சிக்காரங்களோ எவ்வளோ ஆவேசமாக பேசுனாங்க. இப்போ கீர்த்தனான்னு அந்த அமைச்சர் இருக்காங்களே, தொழில்துறை அமைச்சர்,
அந்த அம்மா வந்து ஆவேசமாக பேசுது, அப்படியே கத்துது. அதை பார்த்தா இவங்க தான் சாந்த சொரூபியா அமைச்சராக பதவியேற்றாங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு அந்நியன் மோடில் வந்து பேசுகிறாங்க. எங்கே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு கத்துறாங்க. இந்த சாமி வந்தால் அப்படி ஆடுவாங்கல்ல, அது மாதிரி. அவங்க சொன்னதே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் வந்தால் எல்லாரையும் பாதுகாப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்களே சிரிச்சுக்கிட்டு அதை பேசுறதா இருக்கட்டும். அரசியல் வேண்டாமே, நிர்வாகம் பற்றி பேசுவோமே. முக்கியமான சட்டம் ஒழுங்கு தான் முக்கியமான நிர்வாகம். இது என் துறை இல்லை அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர, இது நிர்வாகத்திலே வராது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவு அறிவாளியா இருக்கிறாங்க. அப்ப இதுலயும் மக்கள் மத்தியில கெட்ட பேர், கடுமையான கெட்ட பேர் வந்து வந்திருக்கு. இப்ப கோயம்புத்தூர்லயே விடிய விடிய நைட்டு போராட்டம் பண்றாங்க. 2 நாள் கழித்து மதியம் 3 மணிக்கு சிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து விஜய் பேர்ல, முதலமைச்சர் பேர்ல ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போடுறாங்க. அது வந்து ஒரு சால்ஜாப்பு பதிவு. இது மாதிரி நடந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு உடனடியாக விசாரணை மேற்கொள்வோம், இதெல்லாம் இப்படி சொல்லியிருக்காரு. அவரும் அதன் பிறகு வந்து ஃபோனில் கூப்பிட்டு பேசியிருக்காரு. போன தாவேகா எம்எல்ஏ அமைச்சர்கள்லாம் மக்கள் விரட்டி விட்டுருக்காங்க. அப்போ இது ஒரு கெட்ட பேர் வந்து நடந்திருக்குது. எடப்பாடியிலிருந்து எல்லா கட்சிகளும் கேட்கறது என்ன, நீங்கள் நடத்துறது ரீல்ஸ் ஆட்சி, ரியல் ஆட்சி இல்லை. அப்போ இதுலேயும் பேர் கெட்டு போயிருக்கு. ஒன்று ஆய்வு பணின்னு சொல்லி இவங்க போய் ரவுடித்தனம் பண்ணுறாங்க. இன்னொன்று எல்லா இடத்துலையுமே வந்து ரவுடிகள் கொலையாக இருக்கட்டும், பொதுமக்கள் நடக்கிற கொலையாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த பாலியல் வன்கொடுமை, இது எல்லாமே அதிகரிச்சிருக்கு. இதை வந்து தாவேகா என்ன நினைக்குது, இது திமுக மேலே பழிய போடலாம். இப்போ கோவை சம்பவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கைது செய்யப்பட்ட குற்றவாளி திமுக காரரு. அவங்க அந்த ஃபேக் நரேட்டிவ்லயே தேர்தலுக்கு முன்னாடி ஜெயிச்சிட்டாங்க இல்லையா, அதனால திரும்ப பொய்யை சொல்லி அதை செய்யலாம், திமுக மேல போடணும் அப்படின்னு அப்படி போடுறாங்க. ஆனா இனி அது எடுபடாது. இப்ப நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க, மின்சாரத்துறை அமைச்சரும் ஒன்று போட்டுட்டீங்க, சட்டம் ஒழுங்கு, மகளிர் குழந்தை நலன்லாம் விஜய் கிட்ட இருக்கு, முதலமைச்சர்கிட்ட இருக்கு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச, இதையே நீங்க விளம்பரப்படுத்துறீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்ப மின்வெட்டுக்காக ரோட்டுக்கு வர்றவங்க சரி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக தாவேக ஆட்சியை கேள்வி கேட்கிறவங்களும் சரி, அவங்களே நீங்க மாற்ற முடியாது. அவங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க தான் காரணம்னு சொல்லி. அதனால நீங்க சொல்றது போல இன்ஸ்டாலையோ மற்ற சமூக வலைத்தளங்களையோ இப்ப ஆன்டி டிவிகே வேவ், தாவேகா எதிர்ப்பு அலை என்பது வந்து பிரம்மாண்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த அலையில் இவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த ஃபேக் நரேட்டிவ், பொய் செய்திகள் என்பது கண்டிப்பாக அடிப்படும். நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.